எங்க மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி. சேர்த்துட்டேன். இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஓ பாசிட்டிவ் பிளட் வேணும்னு சொல்லிருக்காங்க. உனக்கு தெரிஞ்ச டோனர் யாராவது இருந்தா சொல்லு. சரி, எந்த ஹாஸ்பிட்டல்? ஜெயந்திரா ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல். சரி, நான் அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிடுறேன்டி. சௌமியா, ஒரு நிமிஷம். ஹலோ, செந்தில் சாரா? எஸ், டெல் மீ. நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? நான் வீதி நாடகம் போடுவல, அந்த துர்கா பேசுறேன். இது இந்த அறிவொளி துர்கா மேடமா? ஆமா, ஏன் நம்பர் எப்படி கிடைச்சிச்சு? பிரியா ஸ்டுடியோல நிறைய டோனர்ஸோட ஐடி கார்டு கிடைச்சது. அங்க இருந்துதான் உங்க நம்பர் எடுத்தேன். எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்புனேன். ஓ. என் ஃப்ரெண்டு ஈஸ்வரியோட மாமா ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. ஓ பாசிட்டிவ் குரூப்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கொடுக்க சொல்ல முடியுமா? அப்பனா நீங்க சீக்கிரம் போக வேண்டியது தானே. 50 kg வெயிட், 5.5 ஹைட், ஓ பாசிட்டிவ் பிளட். அப்ப நீங்க சீக்கிரம் போலாம்ல. நான் ஓ பாசிட்டிவ்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ போனீங்க பிரியா ஸ்டுடியோ, அது எங்க மாமா தான். அதுலதான் உங்க ஐடி கார்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஐடி கார்டுலாம் எடுத்து வச்சேன். அதுல ஹைட் வெயிட் எல்லாம் போட்டிருக்குமா? கண் அளக்காததையா கை அளக்கும். நான் பிளட் கொடுத்து ஒரு வாரம் கூட ஆகல. சௌமியா, உன் பிளட் குரூப் என்ன? எனக்கு ஏபி பாசிட்டிவ். ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட சொல்லிட்டல, 5 நிமிஷத்துல உனக்கு போன் வரும். சௌமியா, அந்த பிளட் டோனர் கிட்ட பேசினதுல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சாரி டி. உனக்கு டோனர் கிடைச்சிட்டாரா? கிடைச்ச மாதிரி தான். ஆமா, காலேஜ்ல என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. செந்தில்னு ஒருத்தன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். பொடி அசடு. அவனை நீயே வார்ன் பண்ணலாமே. இல்லனா பிரின்சிபல் கிட்ட சொல்லு. அப்பா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த அருவாச்சாமி ஆஜராயிடுவாரு. இந்தாமா, ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்த உடனே வந்து சொல்லு, நான் ஒரு எட்டு வந்து பாத்துட்டு வரேன். சரியா? போ. சௌமியா, சௌமியா. ஓய், நான் ஒருத்தங்க நின்னுகிட்டு இருக்கேன். மணி 2 ஆக போறது. பசி வயிற்று கிள்றது. சௌமியா வந்ததுக்கு அப்புறம் ஆத்துக்கு போறான்னு கோயிலே காத்துட்டு இருந்தேன். அவ எங்க இங்கேயே டென்ட் அடிச்சிட்டா போல. வழக்கம் போல ஆத்துல கோயில் பிரசாதம் தானே, அது தின்னு சளிச்சு போச்சுன்னு 2 பேரும் வத்த குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சௌமியா இருந்து சாப்பிட்டுட்டு தான் வரும். நீர் கிளம்பும், நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவளுக்கு மட்டும்தான் வத்த குழம்பா? ஏன் வரும், அதுல 2 கருவாடை போற சேர்ந்து சாப்பிடுவோம். ஹலோ துர்காவா? சொல்லுடி. பிளட் டோனர் வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஓகே. செந்தில், இது ஃபர்ஸ்ட் டைம், அதனால உன்னை டிஸ்மிஸ் பண்ணாம விடுறேன். இனிமே நீ அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது வம்பு பண்ணனா உன்னோட பேரண்ட்ஸ் வர சொல்லி உனக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிடுவோம். பி கேர்ஃபுல் செந்தில். சார் ப்ளீஸ் சார். சார், இந்த பொண்ணை நான் காலேஜ்ல எந்த டார்ச்சரும் பண்ணதே இல்ல சார். ஆனா பண்ணேன். கோவில், குளம், பஸ் ஸ்டாண்ட் அங்கெல்லாம் பண்ணேன். புரிஞ்சுக்கோங்க சார், இவன் முறை பொண்ணு. என்னது முறை பொண்ணா? நீங்க சார் ஷாக் ஆறீங்க. உங்க குடும்ப பிரச்சனைய வெளியில வச்சுக்கணும், புரியுதா? போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாஸ்திரி தேதி குறிச்சு கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் திருவிழா சிறப்பா கொண்டாடலாம். ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் தலைக்கட்டு வரிய கூட போட்டு வழக்கத்தை விட சீரும் சிறப்பமா கொண்டாடணும்னு எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். இதுக்கு ஊர் ஜனங்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு. அடுத்த மாசம் 3வது வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச அமாவாசை. எல்லா அம்சமும் நல்லா இருக்கு. அன்னைக்கு காப்பு கட்டி கொடியேற்றிடும். ரொம்ப சந்தோஷம் சாமி. சரி சரி. வேற யாருக்காவது ஏதாவது மாத்து கருத்து இருந்தா தாராளமா சொல்லலாம். பெரியவங்க நீங்க சொல்றப்ப மாற்று கருத்து என்ன இருக்கு? என்னங்க? சரி, அப்போ சந்தோஷமா எல்லாரும் போய் திருவிழா வேலையை ஆரம்பிப்போம். இதனால சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில நம்ம ஊர் ஐயன் கோயில் திருவிழாவுக்கு கொடியேறுது சாமியோ.
வாரம் ஐயங்கோயில கொடியேத்திராங்களாம்னே ஊர்ல எல்லாம் சாட்டிட்டு போறானுங்க. இந்த வருஷமும் அந்த ஐநாயிரம் தலைமை தாங்கலாம். தலை இருந்தாதானடா தலைமை தாங்கிறதுக்கு. குமாரு, யார் சொன்னது உனக்கு? அதான் அந்த கோயில் வச்ச கடை வச்சுக்கானே குமரேசன், அவன் தான் சொன்னான். ஏழைகளெல்லாம் பார்த்தது அந்த சாஸ்திரி தான். அண்ணே, அவங்க எங்க வரணும் எங்க போகணுன்றத சொல்லி கொடுக்கறதே அந்த சாஸ்திரி தானே. சாஸ்திரிக்கு ஜாதகம் பார்க்கத்தான் தெரியும், சங்கூத தெரியாதுல. நம்ம ஊதிருவோம்டா தம்பிகளா. இந்த வருஷம் நம்ம சாராய தொழில ஆரம்பிச்சே தீரணும். அண்ணே, இளநீ விட்டவா? நாங்களே வயிறு அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம், இளநீ போடா. டேய், அவங்கிட்ட போய் கத்திட்டு இருக்க. அண்ணே, நம்ம ஊர் இலைய இருக்கிற மலை கோயக்குள்ள வெளியூர்காரன் இறக்குறோம், சாராயத்தை காய்ச்சிரும். ஒரே நாள் ராத்திரிக்குள்ள மொத்த சரக்கையும் இறக்கணும். Dear students, I love one and all. Today, I am really very happy because of our college achievers. Mr. Sendil, MSc first year, and Miss Soumya, BSc first year. Both are achievers of our college. They are winning state level competition of biochemistry. Mr. Sendil, please welcome. And Miss Soumya, please welcome. வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ சார். இந்த பொண்ணு என் ஸ்டூடெண்ட் தான். இப்ப ஐ லவ் யூ சொல்வியா? செமிஸ்டர் முடியறதுக்குள்ள உன்னை தூக்குறேன்டி. நேக்கு தெரிஞ்சு நம்ம வாங்க வேண்டிய சாமான்கள் எல்லாமே வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. மீதி சாமான்களை அருவாச்சாமியும் வவ்வாலும் வாங்கிட்டு வந்துருவோம். ஆமா. அது போக என்னது இது? இந்த நேரத்துல ஏதோ மாதிரி ஒரு அரவம் கேட்கறது. ஆமா, நீங்க எல்லாரும் முன்னால போயிட்டு இருங்க, நான் போய் என்னன்னு பாட்டு வந்தேன். நீங்க மட்டும் தனியாவா? இத பாரு, கோயில் பொருட்கள் எல்லாம் பத்திரமா போய் சேரணும், அதுதான் முக்கியம். அதனால நீங்க எல்லாரும் ஒன்னா போங்க. இந்த இதையும் எடுத்துட்டு போ, புறப்படுங்க. போங்க போங்க, ஒன்னும் யோசிக்காதீங்க, போங்க போங்க. துர்கா, துர்கா, என்னாச்சுமா? துர்கா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? பேசுமா. இனி நான் உயிரோட இருக்க மாட்டேன். துர்கா, துர்கா நில்லு, அவசரப்படாத. துர்கா நில்லு. துர்கா வேண்டாமா. துர்கா, துர்கா நில்லுமா. தயவுசெய்து நான் சொல்றது கேளு. அவசரப்பட்டு எந்த முடிவு பண்ணிடாத. துர்கா, துர்கா நில்லுமா. துர்கா, ஏன் துர்கா, ஊருக்கே நிழல் கொடுக்கிற ஆலமரம் உங்க அப்பா ஐயனாரு. ஆனா அவருக்கு ஆதாரமான ஆணிவேரு நீ. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அப்பானால தாங்கிக்க முடியுமாமா? இல்ல உங்க அப்பாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த ஊர்னால தாங்கிக்க முடியுமா?
சொல்லு துர்கா, எல்லாம் தெரிஞ்ச பண்ணி அப்படி இருந்தும் உனக்கு என்ன குறைன்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? பேசுமா. மாமா, ஒரு பொண்ணு பிறக்கும் போது ஊனமா பிறந்தா அவ இருக்கிற வரைக்கும் தான் அந்த வேதனை. ஆனா அவ ஒழுங்கினமானவன பேர் எடுத்துட்டா. அது அவ பரம்பரைக்கு ஊனமா தொடருமே மாமா. ஒழுங்கிடுமா? நீ இல்ல, நான் நம்ப மாட்டேன். ஆனா நிஜம் மாமா. துர்கா, நீ என்னமா சொல்ற? என்னடா பாக்குற? உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படா சொல்ல போற? டேய் மகனே, ஏடா அது புது பழக்கம்? இல்லப்பா, அந்த ஐயனார் மாவ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. அதுக்காக குடிச்சிட்டா சரியாயிருமா? நீ மேல போ, எல்லாம் சரியாகும். போப்பா போ. ஏய் ஐயனாரு, ஓம்புடி என்கிட்ட தாண்டி. துர்கா, எல்லாரோட தலையெழுத்தையும் கணிச்சு நிர்ணயம் பண்ணி எழுதுறவன் பிரம்ம. ஆனா தப்பே பண்ணாம தன்னோட தலையே சிவனால கிள்ளி அறுபடும்னு சொல்லி அந்த பிரம்மனாலே யூகிக்க முடியல. ஏறக்குறைய உனக்கு வந்த சோதனை கூட அதே மாதிரி தாமா. இல்ல மாமா, எனக்கு எது வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா என்னால எங்க அப்பாவுக்கு தலை குனிவு வந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதனால நான் சாகிறதுதான் சரி. இல்லம்மா, உன் தற்கொலை தான் உங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு உண்டாக்கும். என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, ஐயனார் பொண்ணு நீ தற்கொலை பண்ணிட்டீனா அவருக்கு ஆகாதவங்க எல்லாம் ஆளாளுக்கு வாய்க்கு வந்த விதமா பழி பேசி அவர் மனச அணுவா சித்திரவதை பண்ணுவாங்க. உங்க அப்பாக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியா? ஆனா ஆனா உயிரை விடுறது தவிர எனக்கு வேற வழியே தெரியல மாமா. இல்லம்மா, விடியல் இல்லாத இருட்டு இல்ல, விமோச்சனம் இல்லாத பாவமும் இல்ல. ஆண்டவன் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நீ உயிரோடு இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சரி, நீ பண்ண மாட்ட, நானே சத்தியம் பண்றேன். எந்த காரணம் கொண்டும் நீ தற்கொலை பண்ண மாட்ட, இது என் பொண்ணு மேல சத்தியம். நம்பிக்கையோடு நான் வீட்டுக்கு போறேன், வா. இந்த வருஷமும் திருவிழா சிறப்பான முறையில் நடக்கணும். வழக்கம் போல நான் திருச்செந்தூருக்கு போய் சுவாமி பேர்ல விசேஷ அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வா சுப்பிரமணி. புடிங்க. வர்றேன் வர்றேன், எல்லாத்துக்கும் வர்றேன். ஐயா, நம்ம ஊர் ஐயனார் கோயில் திருவிழா அப்படின்னாலே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடிடுறாங்க ஐயா. மக்கள் கூடுற சூழ்நிலையில வந்து டெங்கு, சிக்குன்குனியா போன்ற ஏராளமான நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. அந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகள்லாம் நாங்க செய்யணுங்க ஐயா. நாங்களே ஊருக்குள்ள போனா இங்க வராத, எங்களை சாமி காப்பாத்துன்னு சொல்லி துரத்தி அடிக்கிறாங்க ஐயா. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி ஐயா அங்க போய் வேலை செய்யறது? இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு முதல்ல நிக்கிற ஆளு நான் தான்.
நீங்க அரசாங்க முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. அதுக்கு என்ன வேணுமோ நான் ஏற்பாடு செஞ்சுதான். சரிங்க ஐயா. டேய் பபாலு, கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துருக்குப்பா. சரிங்கய்யா. இங்க பாருங்க சார், இந்த ஊரை பொறுத்தவரையில அடிதடி வெட்டுக்குத்து இந்த மாதிரி சமாச்சாரத்துக்குலாம் இடமே கிடையாது. ஏன் டாஸ்மார்க் கிடையாதுன்னா பாருங்களேன். நம்ம அருவா சமயம் இது. என்ன வேலை செஞ்சுட்டு இங்க வந்து நோடுற? என்னடா ஆச்சு? சொல்றா